இவ்வளவு நாளா அஜித்தும் ஷாலினியும் மீடியா பக்கம் வரவே இல்லைங்க. ஆனா இந்த பத்மபூஷன் விருது வாங்கிட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எல்லாரும் குத்தி வளைச்சிட்டாங்க. அதுல அஜித்குமார் அவர்களுக்கு பொன்னாடை எல்லாம் போத்தி அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, பட் வந்து கம்பல் பண்ணி அதெல்லாம் பண்ண வச்சுட்டாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல மீடியா பர்சன்ஸ் எல்லாம் அஜித் குமாரை ஃபுல்லா குத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தாவேக்கா விஜய் பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு. அவர் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. நேர்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஷாலினி அவர்கள் மீடியாட்ட பேசினாங்க. அது அவர் அழகா பேசினாங்க. என்னன்னா, அஜித்குமார் சார் வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இந்த விருதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப இதற்குண்டான வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி இந்தியா டுடே அப்படிங்கிற நியூஸ் சேனல்ல அஜித்குமார் அவர்கள் நேத்து 6 மணிக்கு இன்டர்வியூஸ்ல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுல சொல்றது முக்கியமா என்னதுன்னா, என்ன அஜித்குமார் ஏகேன்னு கூப்பிட்டாவே போதுமானது, என்ன தலைன்னு கூப்பிட வேண்டாம். ஏன்னா காசு கொடுக்குறாங்க, நான் அதை சம்பாதிக்கிறேன், நான் நடிச்சு கொடுக்குறேன், அவ்வளவுதான் என் வேலை, என்ன ஏங்க அந்த அளவுக்கு தூக்கி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இதை விட ஜென்யூனான ஒரு ஆக்டர் எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.